இந்த சம் பார்க்கலாம். இதில் ரெண்டுலேயுமே வந்து 99 காமனாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதில் 99 ஒரு 99 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இங்கே என்ன இருக்கும், ஒரு 99 இருக்கும். இங்கே ஒரு 99 எடுத்துட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு 1 தான். டிவைடட் பை 11. 1 11 11, 9 11 99. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9 × 100. அப்போ 9 100 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 900. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 900. இந்த சம் பார்க்கலாம். ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே தான், ஹோல் டைமும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரூட்டு போட்டுக்கலாம். இப்போ 8 ஃபேக்டோரியலில் இங்கே கீழே 8 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 8 ஃபேக்டோரியலை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 ப்ளஸ் இங்கே 8 ஃபேக்டோரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் 9 தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 8 ஃபேக்டோரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 10 ஃபேக்டோரியலோட மதிப்பு எப்படி எழுதுவோம், 1 3 4 5 6 7 8 9 10. இதுதான் 8 ஃபேக்டோரியலோட மதிப்பு. அப்போ நம்ம 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம மதிப்பை எடுத்துட்டோம். அப்போ மீது என்ன இருக்கும், 9ம் 10ம் தான் இருக்கும். அப்போ இன்ட்டு 9 × 10. அதே மாதிரி 8 ஃபேக்டோரியலில் 8 வரைக்கும் எடுத்துட்டோம்னா மீது 9 இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 9 ஃபேக்டோரியலுக்கு 9 மட்டும் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எழுதியாச்சு. டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல். இப்போ 8 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறத ரூட்டுக்குள்ளே நம்ம எழுதிக்கலாம். 1 + 9 + 9 10 90 ஈக்குவல் டு 90 + 9 99, 99 + 1 100. அப்போ √100. இதை நம்ம வர்க்கமூலப்படுத்தி எழுதணும்னா ஆன்சர் 10. அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் 10. இப்போ இந்த சம் பார்க்கலாம். x⁻x இருக்குது. ஈக்குவல் டு இதை வந்து குறுக்கு பெருக்கல் ஈக்குவல்ட்டுக்கு இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கில் போகும்போது x × x² அப்படின்னா இப்போ வருங்க இதே மாதிரி எழுதிக்கலாம். x² × x. நம்மளுக்கு தெரியும் a × m a⁻m × a⁻n அப்படின்னு என்ன செய்வோம், a⁻m + n எழுதுவோம். அந்த ஃபார்மேட்டு இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு இப்போ 2 + 1 அப்போ x⁻3. இப்போது x⁻x = x⁻3. நம்மளுக்கு வந்து அடிமானம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடிமானம் ஈக்குவல்னா அடுக்குகளும் ஈக்குவல். அப்போ ஆன்சர் வந்து x = 3. இப்போ இந்த சம்க்கான ஆன்சர் 3. சம் பார்க்கலாம். √3 இந்த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம இங்கே 3 உள்ளுக்கு 3 இருக்கிறதுனால 3 வர்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிடுவோம். 3 வர்ற மாதிரி எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 3 × 3 × 3 × 3 3 9 9 3 27 27 3 81. அப்போது 3/4 எழுதிக்கலாம். இப்போ 3/4 எழுதிட்டோமா. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் வந்து காமனாக √3 வர்ற மாதிரி பிரித்து எழுதணும். எழுதிட்டு இப்போ இந்த √3 இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 எழுதிக்கிற முடியும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/4 ஈக்குவல் டு இப்போ 1 × எக்ஸ் சாரி எக்ஸுக்கு இங்கே எக்ஸு வரும், அதுக்கு பவர் தான் 1/2. ஏன்னா ரூட் வந்து சாரி இந்த இடத்துல வந்து எப்படி எழுதணும்னா 3/1/2 இந்த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். 3/4. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் உள்ளே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ x/2 3 x/2 தான் வரும் ஈக்குவல் டு 3/4. இப்போ அடிமானம் ஈக்குவல் அப்படின்னா அடுக்குகளும் ஈக்குவல். அப்போ x/2 = 4. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. இது வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது. அப்போ x = 4 × 2 4 2 8. இப்போ எக்ஸோட மதிப்பு 8. இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா √2 ஒன்று போல் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், இதுக்கு முன்னாடி 1 இருக்கணும். அப்போ 2 √2 ஆயிரும். டிவைடட் பை √2 கேன்சல் ஆகி 2.
இந்த மாதிரி நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக போட்டுருவோம். அப்படி இல்லாட்டா இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 காமனாக இருக்கிறனால ரூட் 2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 + 1 √2 √2 இங்கே ஆன்சர் ஆயிரும். ஆன்சர் 2. ஓகேவா? அடுத்து இந்த சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். x² + x = x. அப்போ இந்த x வந்து இந்த மல்டிபிகேஷன் இங்கிட்டு கொண்டு போவோம். அப்படின்னா 9x ஆயிரும். x² இது இங்கிட்டு உள்ளே கொண்டு போகிறோம். எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போது +x - 9x இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கிட்டு வரும்போது -x ஆயிரும் = 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x² இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. மைனஸ் பண்ணால் பெரிய நம்பரோட சிம்பிளை தான் போடுவோம். -8x = 0. இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? x வெளில எடுத்துக்கலாம். அப்போ ஒரு x எடுத்துட்டோம்னா x - 8 மட்டும் இருக்கும் = 0. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து 3 ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இதுக்கு ஈக்குவல். அப்போ x = 0 ஒரு ஆன்சரு. அப்புறம் இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா x - 8 = 0. சாரி, 2 ஆன்சர் கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. x = இந்த சைடு போகும்போது +8 ஆயிரும். அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0,8. இதுதான் நம்மளுக்கு இந்த சம்க்கான ஆன்சர்.